சிந்துவின் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பாகிஸ்தானுக்கு தரமாட்டோம் என்றார் சிஆர் பாட்டீல். और एक भी बूंद पानी नहीं जाएगा, ये जो शब्द है. எங்களது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு எதிராக போருக்கு செல்வோம் என்றார் ख्वाजा आसिफ. Water is part of our national security is being threatened. We'll go to war next India. Definitely. இதுவரை வாங்கிய உதை போதாதென்று இந்தியாவுடன் மோதி பார்க்க பாகிஸ்தான் துணிந்திருக்கிறது. இது அசலான துணிச்சல் அல்ல, அசட்டு துணிச்சல். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து மம்தா பானர்ஜி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். अरूप राय என்பவர் தலைவராகி இருக்கிறார். ऑल इंडिया तृणमूल कांग्रेसेर जिनि चेयरपर्सन निर्वाचित হয়েছেন श्री अरूप राय மம்தா ஆரம்பித்த கட்சியிலிருந்து மம்தா நீக்கப்பட்டிருக்கிறார். ரிதப்ரதா பானர்ஜி கட்சியை கைப்பற்றி விட்டார். வாரிசு அரசியல் நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் மம்தா பானர்ஜி ஒரு பாடம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கு எதிராக போர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர். சிந்து நதிநீரின் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பாகிஸ்தானுக்கு தரமாட்டோம் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சிஆர் பாட்டீல் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு புதன்கிழமை அவர் அளித்த பேட்டியில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின்படி அமித்ஷாவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை நிறுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2028 ஜூனுக்குள் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதிநீர் முழுமையாக நிறுத்தப்படும். சிந்துவின் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பாகிஸ்தானுக்கு தரமாட்டோம் என்றார் சிஆர் பாட்டீல். उसके अंदर भी माननीय प्रधानमंत्री मोदी साहब के निर्देश के साथ माननीय गृह मंत्री अमित शाह साहब भी उसके ऊपर ध्यान दे रहे हैं और हम लोग वहां पर काम कर रहे हैं. और एक भी बूंद पानी नहीं जाएगा, ये जो शब्द है वो बिल्कुल पक्का. एक भी बूंद पानी अगले सालों में नहीं जाएगा कुछ दिनों के बाद. இதற்கு எதிர்வினையாற்றிய பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆசிப் தண்ணீருக்கு பாதகம் ஏற்பட்டால் இந்தியா மீது போர் தொடுக்கவும் தயங்க மாட்டோம் என்று எச்சரித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் ख्वाजा ஆசிப் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். தண்ணீரும் எங்களது தேசிய பாதுகாப்பின் ஒரு பகுதிதான். எங்களது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு எதிராக போருக்கு செல்வோம். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தண்ணீர் விநியோகத்தை தடுப்பதற்கான பணிகளை இந்திய அரசு மேற்கொள்ளுகிறது என்கிற தகவல் ஆதாரபூர்வமாக கிடைத்தால் போர் தொடுப்பது குறித்து தீவிரமாக பரிசீலிப்போம் என்றார் ख्वाजा आसिफ. इंडिया उस मुकाम पे या चल पड़ा है उस सफर पे सीरियसली, या उस मुकाम की तरफ मीनिंगफुल उसकी अलार्मिंग स्पीड से काम चल रहा है, तो क्या पाकिस्तान इंडिया से इस पे जंग कर सकता है? The moment we feel that our national security, water is part of our national security is being threatened, we'll go to war next India. Definitely. ठीक है, किसी को शक नहीं होना चाहिए. पानी जो है, पानी जिंदगी है. इंसान जो है वो पानी से पैदा हुआ है. The whole thing, the universe जो है पानी से पैदा हुआ है. So water is life. இதுவரை வாங்கிய உதை போதாதென்று இந்தியாவுடன் மோதி பார்க்க பாகிஸ்தான் துணிந்திருக்கிறது. அண்மை காலமாக அமெரிக்கா நெருக்கம் காட்டுவதால் இந்த துணிச்சல் வந்திருக்க கூடும். இது அசலான துணிச்சல் அல்ல, அசட்டு துணிச்சல். இதுவரை பாகிஸ்தானுடன் நடந்துள்ள அனைத்து நேரடி மரபுசார் யுத்தங்களிலும் இந்தியாவே வென்றுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் 26 இந்து சுற்றுலா பயணிகளை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இந்தியா. சிந்து நதிநீர் ஒப்பந்தம், அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கையெழுத்தான நீர் பகிர்வு ஒப்பந்தமாகும். உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் 9 ஆண்டு கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. 1960 செப்டம்பர் 19ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் அன்றைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பாகிஸ்தானின் அன்றைய அதிபர் முகமது அயூப் கான் ஆகியோர் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது இந்திய பகுதியில் உற்பத்தியாகி பாகிஸ்தானை நோக்கி பாயும் சிந்து நதி நீரையும் அதன் துணை நதிகளின் நீரையும் எவ்வாறு பகிர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை வரையறுக்கிறது இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். ஒப்பந்தப்படி கிழக்கு நதிகளான பியாஸ், ராவி மற்றும் சட்லஜ் ஆகிய நதிகளின் நீர் முழுமையாக இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது.
மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய நதிகளின் நீர் பெரும்பான்மையாக பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் இந்த நதிகளின் படுகைகளில் மின்சாரம் தயாரிக்கவும் விவசாயம் செய்வதற்குமான சில சிறப்பு உரிமைகள் இந்தியாவுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளன. சிந்து நதி படுகை சுமார் 11.2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருப்பதாகும். பாகிஸ்தானில் 47%, இந்தியாவில் 39%, சீனாவில் 8% மற்றும் ஆப்கானிஸ்தானில் 6% நிலப்பரப்பு சிந்து படுகையில் அமைந்திருக்கிறது. சிந்து நதி பகுதிகளில் 30 கோடி பேர் வாழ்கின்றனர். பாகிஸ்தான் மொத்த மக்கள் தொகையில் 61% பேர் சிந்து நதி படுகையில் தான் வாழ்ந்து வருகின்றனர். பாகிஸ்தானின் 4 மாகாணங்களில் 2 மாகாணங்கள் சிந்து நதி நீரை நம்பியே உள்ளன. பாகிஸ்தானின் நீர்ப்பாசன தேவையில் 93% தண்ணீர் சிந்து நதி ஒப்பந்தம் மூலம் கிடைத்து வருகிறது. சிந்து நதிதான் பாகிஸ்தானின் 90% உணவுப் பயிர்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ளது. அதன் மூலம்தான் 2022 ஆண்டு அரிசி, கோதுமை, பருத்தி ஆகியவற்றை உற்பத்தி செய்து 4.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்தது பாகிஸ்தான். கராச்சி, லகூர், முல்தான் ஆகிய நகரங்களில் குடிநீர் ஆதாரமே சிந்து நதி நீர்தான். தர்பேலா மற்றும் மங்லா ஆகிய நீர்மின் நிலைய மின் உற்பத்தியும் சிந்து நதி நீரை சார்ந்துதான் இருக்கிறது. பாகிஸ்தான் உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம்தான் 22.7% பங்களிப்பை வழங்குகிறது. 37.4% பேருக்கு இது வேலை வாய்ப்பு தருகிறது. இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சியில் தள்ளாடி கொண்டிருக்கிற பாகிஸ்தான் சிந்து நதி நீரை முற்றாக இழந்தால் நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்படும். இங்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. சிந்து நதி நீரை நாம் ரத்து செய்ய முடியுமா? இது குறித்து பாகிஸ்தான் சிந்து நீர் ஆணையராக இருந்த ஜமாத் அலி ஷா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ஒப்பந்த விதிமுறைகளின்படி எந்த ஒரு நாடும் தன்னிச்சையாக ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ மாற்றவோ முடியாது. 2 நாடுகளும் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்தே இந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்களை செய்யலாம் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கலாம் என்றார் ஜமாத் அலி ஷா. அதே நேரம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக சர்வதேச அளவில் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் குறித்து புத்தகமே எழுதியிருக்கக்கூடிய பிரம்மா சலானி என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். ஒப்பந்த சட்டங்கள் பற்றிய வியன்னா மாநாட்டின் 62வது பிரிவின்படி பயங்கரவாத குழுக்களை எங்களுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது என்று கூறி ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலக முடியும். அடிப்படை நிபந்தனைகளில் மாற்றம் ஏற்பட்டால் எந்த ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யலாம் என்று சர்வதேச நீதிமன்றமே கூறியுள்ளது என்கிறார் பிரம்மா சலானி. சிந்து நீரை பாகிஸ்தானுக்கு தர மறுப்பதில் ஒரு சிக்கல் உள்ளது. சிந்து சட்லஜ் நதிகள் திபெத்தில் உற்பத்தியாகி இந்தியா வழியாக பாய்கின்றன. சீனா வசம் திபெத் உள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நதிநீர் ஒப்பந்தம் எதுவும் போடப்படவில்லை. அதே நேரம் சீனாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடுகள். எனவே திபெத்திலிருந்து இந்தியாவுக்குள் பாயும் நீரை தடுத்து நிறுத்த சீனாவை பாகிஸ்தான் தூண்ட வாய்ப்பு உண்டு. நீரை கொடுத்து அமைதியை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்துடன் தான் பாகிஸ்தானுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த 5 ஆண்டுகளுக்குள் 1965 ஆண்டில் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரை தாக்கியது. அதற்கு பிறகு பயங்கரவாதிகளை ஊடுருவ விட்டு ஒரு நிழல் யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது பாகிஸ்தான். இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக தண்ணீரை ஆயுதமாக எடுத்திருக்கிறது இந்தியா. நீரின்றி அமையாது உலகு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மம்தாவையே கட்டம் கட்டி விட்டார்களே. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து மம்தா பானர்ஜி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அரூப் ராய் என்பவர் தலைவராகி இருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான மம்தா பானர்ஜியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி உள்ளதாக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு நேற்று அறிவித்தது. மேலும் தங்களது அணிதான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்றும் பிரகடனப்படுத்தி உள்ளது. இதைத் தொடர்ந்து மம்தாவுக்கு பதிலாக மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் அரூப் ராய் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொல்கத்தாவின் நியூ டவுன் பகுதியில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் நேற்று திங்கட்கிழமை அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழுவின் அவசர கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரீதா பிரதாப் பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்நாள் முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட தலைவர்கள், கவுன்சிலர்கள் என 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்ட மேடையில்
மம்தா பானர்ஜி, அவரது மருமகன் அபிஷேக் பானர்ஜி ஆகியோரின் படங்கள் இடம்பெறவில்லை. கட்சி விதிமுறைகளின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேசிய செயற்குழு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றும், கடந்த 2022 பிப்ரவரிக்கு பிறகு செயற்குழு புதுப்பிக்கப்படாததால் கட்சி விதிகளின்படி சிக்கல் எழுந்திருப்பதாக ரீதப்பிரதா பானர்ஜி குற்றம் சாட்டினார். இதை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் ஹவுரா சென்ட்ரல் தொகுதி எம்எல்ஏ ஆன அரூப் ராய் கட்சியின் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். এই স্পেশাল সেশন থেকে আমাদের অল ইন্ডিয়া তৃণমূল কংগ্রেসের যিনি চেয়ারপারসন নির্বাচিত হয়েছেন সম্মানীয় শ্রী অরূপ রায় আমাদের মধ্যে আছেন. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரீதப்பிரதா பானர்ஜி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். நாங்கள் கட்சி விதிமுறைகளின்படியே இந்த சிறப்பு அமர்வை கூட்டியிருக்கிறோம். தீர்மானங்கள் அனைத்தும் முறைப்படி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். எது சரி எது தவறு என்பதை ஆணையமே தீர்மானிக்கும். மம்தா பானர்ஜி விரும்பினால் எங்களின் புதிய அமைப்பின் முதன்மை ஆலோசகராக அவர் இருக்கலாம் என்று கூறினார் ரீதப்பிரதா பானர்ஜி. சோ ஒரு வழியாக மம்தா ஆரம்பித்த கட்சியிலிருந்து மம்தா நீக்கப்பட்டிருக்கிறார். டோட்டலாக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். வேணும்னா எங்களுக்கு நீங்க பிரின்சிபல் அட்வைசரா வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோட மம்தா பானர்ஜிக்கு ரீதப்பிரதா பானர்ஜி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதே போலத்தான் மகாராஷ்டிரத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு சிவசேனைக்கு நடந்தது. சிவசேனா 2ஆக உடைந்தது. ஏக்நாத் ஷிண்டே பக்கம் அத்தனை பேரும் குழுமினர். ஏக்நாத் ஷிண்டேவோட தான் உண்மையான சிவசேனா என்று கூறப்பட்டது. கடைசியில தேர்தல் ஆணையம் அதை உறுதி செய்தது. இப்ப ரொம்ப அண்மையில கோலாப்பூர்ல பேசின அமித்ஷா அவர்கள் மகாராஷ்டிரத்துல ஒரே ஒரு சிவசேனா தான் இருக்கு, அது ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் செயல்பட்டு வருகிறது அப்படின்ட்டு போயிட்டார். शिवसेना के अध्यक्ष और महाराष्ट्र के उप मुख्यमंत्री श्री एकनाथ शिंदे जी, पहले शिंदे जी के पीछे शिवसेना शिंदे गुट कहना पड़ता था, अब कोई गुट बचा नहीं है, एक ही शिवसेना हो गई है. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் இந்த விஷயத்துல இறுதி முடிவு எடுக்க முடியும். தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவின்படி உண்மையான சிவசேனை என்பது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை தான். இப்ப அதே போல மம்தா பானர்ஜியின் நிலை அதோகதி ஆகி இருக்கிறது. மம்தா பானர்ஜிக்கு மொத்தம் 80 எம்எல்ஏக்கள் கிடைத்தனர் இந்த தேர்தலில். அதுல இன்னைக்கு தேதிக்கு 64 பேர் தனியாக அதிருப்தி குழுவாக செயல்பட்டு வருகின்றனர். சட்டப்பேரவையில் அதிருப்தி குழுவின் தலைவராக ரீதப்பிரதா பானர்ஜி இருக்கிறார். இப்ப இவங்க ஒண்ணு கூடி, இதோடு மட்டுமல்ல, இந்த கூட்டத்துல இவங்க கூட்டி இருக்கிறதே ஒரு செயற்குழு கூட்டம். இந்த கூட்டத்துல பல்வேறு மாவட்டங்களின் தலைவர்கள் பங்கேற்று இருக்கிறார், முன்னாள் எம்எல்ஏக்கள் பங்கேற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட மொத்த அந்த மேற்கு வங்கம் தழுவின நிலையில கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம் தான் நேற்றைக்கு நடந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீதப்பிரதா பானர்ஜி கட்சியை கைப்பற்றி விட்டார். மம்தாவிடமிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் பறிபோய் விட்டது, அவ்வளவுதான். இனி திரும்பவும் மம்தா பானர்ஜி தன்னுடைய திரிணாமுல் காங்கிரஸை பெறுவது என்பது அநேகமா சாத்தியமற்றது. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து சட்ட போராட்டம் தொடங்குகிறது. இதுமே மம்தா பானர்ஜி நான் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் அவர் கிளைம் பண்ணணும். அதுக்காக இவங்களை எடுத்து கேஸ் போடணும். எந்த கேஸ் போனாலும் சரி, நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பார்த்துதான் அது என்னன்னு ஆய்வு செஞ்சு உங்களுடைய முடிவை சொல்லுங்கள்னு சொல்லுவோம். தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ஸ் படிதான் எந்த முடிவையும் எடுக்கும். எம்பிக்கள்ல எத்தனை பேர் யாரை ஆதரிக்கிறார்கள், எம்எல்ஏக்கள்ல எத்தனை பேர் யாரை ஆதரிக்கிறார்கள், மொத்த நிர்வாகிகள்ல யார் யாரை ஆதரிக்கிறார்கள், இந்த கணக்கின்படி தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்பது யாருடையது அப்படிங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கும். அப்படித்தான் இந்த சிவசேனை விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எடுத்தது. ஏன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் எம்பிஸ், மேக்சிமம் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் எல்லாருமே ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தான் இருக்காங்க. அதனால ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு தான் சிவசேனையினுடைய அதிகாரபூர்வ தேர்தல் சின்னம் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் அதிகாரபூர்வ தேர்தல் சின்னம் யாருக்கு போகிறது என்பதை வைத்து எது உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது இறுதி செய்யப்படும். இல்ல என்ன நகைமுறைன்னா, இப்போ மம்தா பானர்ஜி கையை விட்டு திரிணாமுல் காங்கிரஸ் போய்விட்டது. இந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கினவரே அவர் தான். திரிணாமுல் காங்கிரஸ் என்கிற பெயரை வைத்ததே மம்தா பானர்ஜி தான். இனிமே தான் ஆரம்பித்த திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக இன்னொரு கட்சி அவர் தொடங்கி ஆகும். எப்படி அவர் எதிர்நீச்சல் போட போகிறார், இதுக்கு எதிராக என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி அவர் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒன்றை நாம் உறுதியாக சொல்லலாம்,
தொலைநோக்கு பார்வையற்ற மம்தா பானர்ஜியுடைய அரசியல் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் மம்தாவுக்கு ஒரு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்று தோன்றது. ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, டெய்ல் எண்டுல அவரும் தோற்று போய்விட்டார். சோ ஒரு மோசமான தோல்வியை மம்தா அடைந்திருக்கிறார். அபிஷேக் பானர்ஜி மேல கட்சிக்காரங்களுக்கும் மரியாதை இல்லை, பரவலா பெங்காலிஸுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அபிஷேக் பானர்ஜி ஒரு கொள்ளைக்காரன் என்பதாக பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ மம்தா பானர்ஜி இனி மீண்டும் பழைய அளவுக்கு பிரகாசிக்க வாய்ப்பில்லை. அவர் ஒரு விழுந்த நட்சத்திரமாக இருந்து கொண்டிருப்பார். இனி அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் மம்தா பானர்ஜி ஒரு பாடம். மம்தா பானர்ஜி மட்டும் அபிஷேக் பானர்ஜியை ரொம்ப என்கரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் சுவேந்த அதிகாரியை அவர் இழந்திருக்க மாட்டார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போட்டது சுவேந்த அதிகாரி. கரெக்டா சுவேந்த அதிகாரிக்கு இந்த அபிஷேக் பானர்ஜி விவகாரத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் வெளியில் வர துடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத கரெக்டா ஸ்மெல் பண்ணி சுவேந்த அதிகாரிய பிஜேபி தூக்கியது. இன்னைக்கு ஒரு சின்சியரான பிஜேபி தொண்டராக அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவராக அங்க உயர்ந்து இருக்கிறார். வெறும் 3 சீட்டோட இருந்த பிஜேபிய போன தேர்தலில் 77 சீட் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போனார். அவர் தலைமையில பிஜேபி அந்த இடத்தை அச்சீவ் பண்ணி, அதற்கு அடுத்த தேர்தலில் 206 சீட் அப்படிங்கிற அடுத்த பிரம்மாண்டமான ஒரு இலக்கை தொட்டு இன்னைக்கு அவர் சிஎம் ஆக இருந்திருக்கிறார். சுவேந்த அதிகாரி தானும் வெற்றி பெற்றார், மம்தா பானர்ஜியும் தோற்கடித்தார். இத்தனை சாதனைகளை புரிந்திருக்கிறார். 2/3 மேல மெஜாரிட்டி பெறுவதற்கு கருவியாக இருந்தார். ஒரு இமாலய வெற்றியை வெஸ்ட் பெங்கால்ல அவர் முத்திரை பதித்து இன்னைக்கு சிஎம் ஆகி இருக்கிறார். எவ்வளவு பெரிய சாதனை! மம்தா பானர்ஜி முழுக்க தன்னுடைய ஆணவத்தினாலும் குடும்ப அரசியலாலும் தேவையில்லாமல் அபிஷேக் பானர்ஜியை கொண்டு வந்த காரணத்தினாலும் விழுந்தார். எந்த ஒரு இடத்திலையும் அவர் சட்டத்தை மதிக்கல. இந்திய அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை மதிக்க வேண்டியது ஒரு முதல்வருடைய கடமை. ஒரு போலீஸ் கமிஷனர் வீட்டுல ரெய்டு நடக்குது அப்படின்னா அந்த போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னால, வீட்டுக்கு முன்னால முதல்வராக இருக்கிற மம்தா பானர்ஜி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடார், உண்ணாவிரதம் இருக்கும். ரொம்ப மோசமான முன்னுதாரணங்களை அவர் செட் பண்ணி கொண்டே வந்தார். தனக்கு எதிரானவர்களை அவர் வாக்களிக்க விட்டதே கிடையாது. சாதகமானவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு அச்சப்படக்கூடிய சூழ்நிலையை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். இந்த தடவை எல்லா பாராமிலிட்டரி போர்சஸ் அத்தனையும் வெஸ்ட் பெங்கால இறக்கி பயம் இல்லாமல் அத்தனை பேரும் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கினுடைய பலன் மம்தா பானர்ஜி தூக்கி எறியப்படும். ஒரு மோசமான அரசியல்வாதிக்கு உதாரணமாக மம்தா பானர்ஜி திகழ்கிறார். அவருடைய வீழ்ச்சி அவரை போன்று குடும்ப அரசியல் நடத்தி ஒவ்வொருவருக்கும் பாடம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.